ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி விலாக்ஸ். இது வியாழக்கிழமை மார்னிங் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சின்னவனை குளிப்பாட்டிட்டு சித்தி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா சரி அவனே அங்கே அனுப்பிட்டு எனக்கான நேரம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நேரம் தாங்க இது. கையை எதுக்கு காட்டிகிட்டு இருக்கேன்னா, நேற்று நைட்டு மீன் வெட்டும் போது மீன் முள் குத்திருச்சு, 2 கையிலுமே குத்திருச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு, அதோடு சேர்த்து ஃபிஷ் ஃப்ரை, அப்புறமா மீன் குழம்பு செஞ்சுருக்கேன். நெம்மீன் சூரை போட்டு குழம்பு செஞ்சுருக்கேன். இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா கை அவ்வளோதான், சோலி முடிஞ்சிரும். அதனால் அப்படி பண்ணாமல் பொங்கல் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பொங்கலுக்குமே சட்னி தான் ஊற்றி சாப்பிட்ணும், அதுவும் காரமாக இருக்குமே அப்படின்ட்டு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு சரி பப்பாளி பழத்தை கட் பண்ணி சாப்பிட்லாம், பொறுக்க முடியாத பசி வரும்போது எடுத்துக்கலாம், சாப்பாடு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி பப்பாளி பழத்தை தான் கட் பண்ண போகிறேன். எவ்வளோ பெரிய பப்பாளி பழம் பார்த்தீங்களா, 120 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன் ஹஸ்பண்ட். எனக்கு வந்து பப்பாளி பழம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். பாதியை தான் இப்போ சாப்பிட போகிறேன், பாதியை ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்க போகிறேன். எனக்கு வந்து சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தான், எவ்வளோ பொருள் உள்ளே வச்சுருக்கேன்னு பாருங்கள். என்ன பொருள் இருந்தாலும் எவ்வளோ தூரத்துக்கு சமாளித்து உள்ளே வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுருவேன். ஹஸ்பண்டும் தங்கச்சியும் சொல்லுவாங்க, எவ்வளோ பொருள் வச்சுருக்கீங்க இத்தனோண்டு ஃப்ரிட்ஜில் அப்படின்னு. பப்பாளியும் கட் பண்ணி முடிச்சிட்டேன், பாதியிலே இவ்வளோ வந்திருக்கு. இது எல்லாத்தையும் நான் சாப்பிட போகிறதில்ல, எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை ஜூஸ் போடுறதுக்கு எடுத்து வச்சுருவேன், அவ்வளோதான்.